ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. பாகு பதம் எதுவும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. வெல்லத்தை முழுமையாக கரைச்சி எடுத்தாலே போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1/2 கப் அளவுக்கு முந்திரி, 1/2 கப் பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப் வச்சு தாங்க எல்லாத்தையுமே அளந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கிண்ணம் இல்லை டம்ளர் வச்சு கூட அளந்துக்கலாம். ஆனால் எல்லா பொருளையும் ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதையை சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் தர்பூசணி விதை, பூசணி விதை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாத்தையும் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அந்த நட்ஸை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக மிக்சர் ஜார்லேயே மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது அதே நெய்யில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. தேங்காய் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவக்கணும். அது வரைக்கும் வறுத்துக்கங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வெல்லம், அதை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையும் அந்த தேங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் திக்காகி வரட்டும். பாருங்கள், தேங்காய் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா நட்ஸு, அதை லைட்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துருங்க. ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை அப்படியே இந்த தேங்காயோடு சேர்த்துருங்க. கூடவே வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நட்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா திக்காகி வரும். இது நல்லா வேகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், வெள்ளைக்கரைசலை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது நம்ம லட்டுவாக உருட்டிக்கலாம். இது நல்லா ஹெவியான ஒரு ஸ்வீட்டாகவே இருக்குங்க. அதனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்துருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.